சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே Fourth Monkey Connect AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. Coming soon. பாரசீக வளைகுடாவின் நீல நிற கடற்பரப்பில் ஒரு காலத்தில் அமைதியான சுதந்திர வர்த்தக மண்டலமாகவும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் சொர்க்கமாகவும் விளங்கியது காஷ்மீர் தீவு. யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் தனித்துவமான புவியியல் பூங்காவும் இயற்கைகளிலும் அத்தீவிற்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று தந்தன. ஆனால் இன்றைய புவிசார் அரசியல் சூழலில் காஷ்மீர் தீவு முற்றிலும் மாறுபட்ட ஒரு முகத்தை கொண்டுள்ளது. சுமார் 1445 சதுர கிலோமீட்டர், அதாவது 558 சதுர மைல்கள் பரப்பளவை கொண்டு வளைகுடா பிராந்தியத்தின் மிகப்பெரிய தீவாக திகழும் காஷ்மீர் தற்போது ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மிக முக்கிய ராணுவ கோட்டையாக உருமாறியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியின் நுழைவாயிலில் ஆதிக்கம் செலுத்தும் இந்த தீவு ஏன் தற்போது அமெரிக்க ராணுவத்தின் முதன்மை இலக்காக மாறியுள்ளது என்பதை பார்ப்போம். உலக வர்த்தகத்தில், குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு ஈடு இணையில்லை. உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு இந்த குறுகிய கடல் வழித்தடம் வழியாகவே கடந்து செல்கிறது. இந்த ஜலசந்தையின் மீதான ஈரானின் பிடியை வலுவாக்குவது காஷ்மீர் தீவுதான். அமெரிக்க ராணுவம் இத்தீவை முதன்மை இலக்காக தேர்ந்தெடுப்பதற்கு பின்வரும் 4 முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. 1. மூழ்கடிக்க முடியாத விமானம் தாங்கி கப்பல். ஈரானை பொறுத்தவரை காஷ்மீர் தீவு என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது பாரசீக வளைகுடாவின் நடுவே நிறுத்தப்பட்டுள்ள ஒரு மூழ்கடிக்க முடியாத விமானம் தாங்கி கப்பல். இத்தீவின் இயற்கை அமைப்பான சிக்கலான உப்பு குகைகள் மற்றும் மலைப்பகுதிகளை ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளது. அதிநவீன கடலோர ஏவுகணை தளங்கள் மற்றும் அதிவேக தாக்குதல் படகுகள் ஆகியவற்றை செயற்கைக்கோள்களின் பார்வையில் படாமல் இந்த நிலத்தடி குகை வலையமைப்புக்குள் ஈரான் மறைத்து வைத்துள்ளது. 2. ஏவுகணை நகரங்கள். தீவின் மேற்பரப்பிற்கு தெரியாதவாறு பூமிக்கு அடியில் பிரமாண்டமான ஏவுகணை நகரங்களை ஈரான் கட்டமைத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எந்தவொரு கப்பலையும் நொடிப்பொழுதில் குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டு கடலோர பீரங்கி தளங்கள் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் இங்கு நிலத்தடியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வளைகுடாவில் அமெரிக்க அல்லது அதன் நட்பு நாடுகளின் கடற்படை கப்பல்களின் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது அல்லது முடக்குவது என்ற தெளிவான ராணுவ நோக்கத்துடனேயே உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 3. உலகளாவிய எரிசக்தி வழித்தடங்களை நெறித்தல். கடந்த காலங்களில் சர்வதேச அளவில் பதற்றம் ஏற்படும் போதெல்லாம் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிடுவோம் என்று ஈரான் எச்சரித்து வந்துள்ளது. காஷ்மீர் தீவை ஒரு முதன்மை தளமாக கொண்டு சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்களை தடுத்து நிறுத்துவது, கடத்துவது அல்லது தற்காலிகமாக தன் பிடிக்குள் வைத்திருப்பது போன்ற நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்க ராணுவம் இத்தீவை சர்வதேச பொருளாதாரத்தை அச்சுறுத்தும் ஒரு எரிசக்தி போரின் நரம்பு மையமாக கருதுகின்றது. 4. பதிலடி முன்னணி. அமெரிக்க மற்றும் ஈரான் இடையேயான நேரடி அல்லது மறைமுக துப்பாக்கி சண்டைகளுக்கு இத்தீவு பலமுறை சாட்சியாக இருந்துள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முயன்ற போதெல்லாம் அமெரிக்கா இத்தீவை இலக்காக தேர்ந்தெடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை சீர்குலைக்கும் ஈரானின் திறனை குறைப்பதற்காக அங்குள்ள IRGC நிலைகள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் மற்றும் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்க ராணுவம் துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் சமீபத்திய அறிக்கைகளின்படி காஷ்மீர் தீவின் மீதான தற்போதைய வான்வழி தாக்குதல்கள் முற்றிலும் தற்காப்பு நடவடிக்கையாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கூற்றுப்படி செவ்வாயன்று பிராந்திய அண்டை நாடுகளுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு தீவிரமான தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாகவே காஷ்மீர் தீவில் உள்ள ஏவுகணை தளங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த சூழலிலும் பிராந்தியத்தில் பெரிய அளவிலான போர் வெடிப்பதை தடுக்க போர் நிறுத்தம் இன்னும் தொடர்வதாக அமெரிக்கா வலியுறுத்துகிறது. ராணுவ தளத்தில் குண்டுகள் முழங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ராஜதந்திர தளத்தில் மற்றொரு குழப்பமான மற்றும் முரண்பாடான சூழல் நிலவுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய தரப்பிலிருந்து வரும் செய்திகள் இதற்கு சான்றாக உள்ளன. ஈரானுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முறிந்துவிட்டன அல்லது இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று சர்வதேச ஊடகங்கள்
செய்தி வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பதிவின் மூலம் இச்செய்திகளை முற்றிலுமாக மறுத்துள்ளார். இந்த வார தொடக்கத்திலேயே அமெரிக்காவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்பட்டு விட்டதாக ஈரானிய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். ஆனால் அதிபர் ட்ரம்ப் இதற்கு நேர்மாறான கருத்தை கொண்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் முறியவில்லை என்றும் அவை இன்னும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறுகிறார். மாறான செய்திகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த ராஜதந்திர முரண்பாடானது பிராந்தியத்தில் ஒருபுறம் கடுமையான ராணுவ தாக்குதல்களும் மறுபுறம் திரைக்கு பின்னால் நடக்கும் பேச்சுவார்த்தைகளும் ஒரே நேரத்தில் தொடர்வதை காட்டுகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி கேஷ்ம் தீவில் உள்ள ஈரானிய ராணுவ கட்டுப்பாட்டு நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முற்றிலும் தற்காப்பு தாக்குதல்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய கடல்வழி பாதையில் பயணிக்கும் சர்வதேச கப்பல்களை குறிவைத்து ஈரான் 3 ஒருவழி தாக்குதல் ஆளில்லா விமானங்களை ஏவியது. இந்த அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அமெரிக்க படைகள் அந்த 3 ட்ரோன்களையும் வான்வெளியிலேயே சுட்டு வீழ்த்தின. இதன் தொடர்ச்சியாக இனிமேல் இத்தகைய தாக்குதல்கள் நடக்காமல் தடுப்பதற்காக இந்த ட்ரோன்களை இயக்கிய பின்னணியாக கருதப்படும் கேஷ்ம் தீவு கட்டுப்பாட்டு மையத்தின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. அமெரிக்காவின் கேஷ்ம் தீவு தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தனது அண்டை நாடுகளான பக்ரைன் மற்றும் குவைத்தை இலக்காக கொண்டு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி பிராந்திய போரை தீவிரப்படுத்த முயன்றது. பக்ரைனை நோக்கி ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்கா மற்றும் பக்ரைனின் கூட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டன. குவைத்தை இலக்காக கொண்ட ஈரானின் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இலக்குகளை தாக்குவதற்கு முன்பே தொழில்நுட்ப கோளாறுகளால் தோல்வியடைந்து சிதறின. இதன் பின்னர் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரான் ஏவிய ட்ரோன்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. இச்சம்பவத்தில் அமெரிக்க சொத்துக்களுக்கோ வீரர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என சென்காம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மோதல்களின் மற்றொரு முக்கிய பகுதியாக ஈரானுக்கு செல்லும் பொருளாதார மற்றும் வர்த்தக கப்பல் வழித்தடங்களை அமெரிக்கா முழுமையாக கட்டுப்படுத்தி வருகின்றது. ஏப்ரல் 13 முதல் அமலுக்கு வந்த ஈரானிய துறைமுகங்களுக்கான முற்றுகையின் கீழ் அமெரிக்க படைகளால் செயலிழக்க செய்யப்படும் 6வது வர்த்தக கப்பல் இதுவாகும். போட்ஸ்வானா நாட்டுக்கொடியுடன் ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு காலி எண்ணெய் கப்பலுக்கு அமெரிக்க படைகள் 24 மணி நேரமாக தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்தன. கப்பல் பணியாளர்கள் அமெரிக்காவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தவறியதால் அமெரிக்க போர் விமானம் ஒன்று துல்லியமாக செயல்பட்டு அந்த கப்பலின் இயந்திர அறைக்குள் ஏவுகணைகளை செலுத்தி அதை கடலிலேயே செயலிழக்க செய்தது. இதேபோல கடந்த வெள்ளிக்கிழமை அன்றும் ஓமான் வளைகுடாவில் ஈரானிய துறைமுகம் நோக்கி சென்று காம்பியா கொடியேற்றிய கப்பல் மீது 20 எச்சரிக்கைகளுக்கு பின் ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் மூலம் இதேபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா உளவு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தது. அதற்கு பதிலடியாகவே ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஈரானிய ராணுவ உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா முறையான உத்தியோடு அளித்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கடந்த திங்கட்கிழமை அன்று கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள ஈரானிய டிடார் தளங்கள் ட்ரோன் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் மீது அமெரிக்க பாரிய தாக்குதல்களை நடத்தியிருந்தது. கேஷ்ம் தீவின் மீதான தற்போதைய அமெரிக்க ராணுவ தாக்குதல்களும் அதைத் தொடர்ந்து ராஜதந்திர நகர்வுகளும் மத்திய கிழக்கில் நிலவும் பலவீனமான அமைதிச் சூழலை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. கேஷ்ம் தீவு என்பது வெறும் ஈரானின் ஒரு பகுதி அல்ல. அது வளைகுடா பிராந்தியத்தின் அதிகார சமநிலையை தீர்மானிக்கும் ஒரு மூலோபாய காரணி. அமெரிக்கா இதனை தற்காப்பு நடவடிக்கை என்று கூறினாலும் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய அத்தீவின் ராணுவ கட்டமைப்பை பலவீனப்படுத்துவது அமெரிக்காவிற்கு அவசியமாகின்றது. அதே நேரத்தில் அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கூறுவது ராணுவ அழுத்தத்தின் மூலம் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரும் ஒரு உத்தியாகவும் இருக்கலாம். எப்படியிருப்பினும் கேஷ்ம் தீவை சுற்றியுள்ள பதற்றம் தணியாதவரை உலகளாவிய எரிசக்தி சந்தையும் வளைகுடாவின் அமைதியும் எப்போதும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவே இருக்கும் என்பது இந்த ஆய்வின் மூலம் தெளிவாகின்றது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.